பொண்ணு பார்க்க வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டா அவளை தனியா விட்ட மாதிரி ஆயிடும். மனசுக்கு பிடிச்சவன முடிவு பண்ணுங்க. இந்த பாட்டிங்கெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போகுது. அதுக்காக நீ ராமாயணம் படிக்கணும். சீதா தேவிங்கிற ஜானகிய சொல்றாரு. தண்ணிய ஊத்திட்டு என்னன்னு போய் சொல்றியா? என்ன வேணும் உங்களுக்கு? பலி பூஜை பண்ணணும். வாங்கி கொடுத்த புடவையை கட்டாம வேற ஏதோ புடவையை கட்டிட்டு வரா. என்ன எப்பவும் போல வரீங்க? புது புடவை கட்டிக்கலையா? புது புடவையா? இல்லையே. இல்ல, ஏது புது புடவை? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் தானே? ஏன் பிறந்த நாளா? அதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. சரி, இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? டேய், நான் கொடுத்த புடவைங்கடா. அக்கா கிட்ட கொடுத்தேன். அது சரிடா, எந்த அக்கா கிட்ட? கவிதா அக்காட்ட. அவங்களுக்கு தானே இன்னைக்கு பர்த்டே. ஏங்க, எதுக்குங்க இதுக்கு போய் டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, விலை அதிகம்னு நீங்க கடையில விட்டுட்டு வந்த புடவைய உங்களுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுக்கலான்னு வாங்கி அந்த பையன் கிட்ட கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொன்னேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய புடவைய அந்த கவிதா கிட்ட கொடுத்து தொலைச்சிட்டான். ஏங்க, இதுல டென்ஷன் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். இத நீங்க அவளுக்கு கொடுத்த கிஃப்டா இருந்துட்டு போட்டுமே. நான் முதல்ல வாங்கின புடவைய உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எப்படி அவளுக்கு கொடுக்க முடியும்? இல்ல, நீங்க எனக்கு எதுக்காக வாங்கி தரணும்? அது சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்ல தான். அவளும் உங்க ஃப்ரெண்டு தானே. கிஃப்டா கொடுத்ததை யாராவது திருப்பி கேட்பாங்களா? அது அவளுக்கு கஷ்டமா இருக்காது? இல்ல, உங்களுக்கு கொடுக்க முடியல, அதான். நீங்க அது அவளுக்கு கொடுக்கலன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப ஏமாந்துருவா. சின்ன வயசுல இருந்தே அவ எந்த ஏமாற்றத்தையும் தாங்கிக்க மாட்டா. விளையாட்டுத்தனமா கூட எதுவும் பண்ணிடாதீங்க. இங்க பாருங்க, யாருக்கு எது போகணும்னு இருக்கோ அது அவங்களுக்கு தான் போகும். அவளுக்கு ஒரு புடவை கிடைச்சா எனக்கு சந்தோஷம்தான். நீங்க இதை பெருசாக்கி எங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை தேவையில்லாம கெடுத்துறாதீங்க. சீச்சி, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் எங்க கெடுக்க போறேன்? உங்க பர்த்டேக்கு என்னால எதுவும் கொடுக்க முடியலன்னு தான் வருத்தமா இருக்கு. ஏன் 3 மாசம் கழிச்சு உங்களால கொடுக்க முடியாதா? ஆனா அப்ப நான் எங்க இருப்பேன்னு தெரியலையே. நீங்க எங்க வேணாலும் இருங்க, ஆனா நான் இங்கதான் இருப்பேன். நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் கட்டாயம் வாங்கிக்கிறேன். கவிதா, 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 புடவை கட்டிட்டு இருக்கேன்க்கா. பிறந்த நாளைக்கு நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டாம வேற எந்த புடவையை கட்டிக்கிட்டு இருக்கா? அக்கா, புடவை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது ஏது? சாமி கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடி சொல்ற? ஹாய், பூ சூப்பரா இருக்கே, எனக்கு வச்சு விடுக்கா. சரி, வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. நல்லா இரு, நல்லா இரு. சரிக்கா, நான் போய் கேசரி பண்றேன். இது வரைக்கும் இவ கேசரி பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. என்னம்மா, என்னைக்காவது நீ சமையல் கட்டு பக்கம் வந்திருக்கியா? கேசரி தானே, நான் பண்ணி தரேன். இல்லக்கா, என் கையால நானே பண்றேன். நீ வேணா பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடு. சரிம்மா, முதல்ல பத்தவை.
அடுத்து என்ன பண்றது? உன்னோட ஐயோ இது கூட தெரியாம இருக்க. இந்தா போடு. இப்ப நல்ல கலரி இதுல கொட்டு. சரிக்கா. பாத்து இப்போ நெய்ய ஊத்து. முந்திரி பருப்பெல்லாம் போட்டு. போதும் போதும் போக்கா, நிறைய போட்டாதான் நல்லா இருக்கும். சரி. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊத்து. குடுக்கா. அடுத்து சர்க்கரை போடணும். கொட்டுங்க. போதும்டி. இப்போ ரவைய கொட்டி நல்லா கிண்டு. கேசரி ரெடி. இரு நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். ரொம்ப இனிக்குதுடா செல்லம். பரவாயில்லக்கா. எங்க எடுத்து கோவிலுக்கு போயிட்டு வரேன்க்கா. யாருக்கு கொடுக்கன்னு தெரியலையே, கண்டுபிடிக்கணும். அண்ணா ஒரு நிமிஷம். ஏமா இந்த காணிக்கை யாருக்காகமா? அது மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு. சரிம்மா. மணிக்காசு போடுமா. இருங்க. அம்மா இதை யாருக்காகமா போடுற? என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு. சரிம்மா. என் பிறந்த நாள் அதுவும் நல்லது நடக்கணும். கவிதா, புடவை சூப்பரா இருக்குடி. பார்த்து பார்த்து வாங்கியிருக்க போல இருக்கு. ஆமாக்கா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எல்லாருக்கும் உன் மேலதான் போக்கா, சும்மா கலாய்க்காத. வர போயிட்டு வாடி. ஏய் இரு, அவரு எங்க? அதோ அங்க இருக்காரு. சரிடா. ஹாய். ஹாய். அருண், இந்த பர்த்டேவை என்னைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. இந்த புடவைல நீங்க நினைச்ச மாதிரி நான் இல்லையா? சேச்சே, ரொம்ப நல்லா இருக்கீங்க. அப்படியா? அப்படின்னா ஏன் என்ன பார்த்ததும் பர்த்டே விஷ் பண்ணல? ஓ சாரி, நான் மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ அருண். ஒரு நிமிஷம் அருண், உங்களுக்காக கேசரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எதுக்குங்க இதெல்லாம்? எனக்கு நீங்க gift கொடுக்கும்போது உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்ல, அதான் என் கையாலே பண்ணேன். சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. என் மனசுல இருக்கிறத எப்படி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க புடவை வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான் பண்ண. எனக்கும் கொஞ்சம் வைங்க. சாரிங்க. சாப்பிடுங்க. உங்களை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். எப்படி? அதாங்க, கேசரி ரொம்ப நல்லா பண்றீங்களே. உங்களை கட்டிக்க போறவள ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏன்? நீங்க தான் ரொம்ப அழகா புடவை எடுக்கிறீங்கல்ல. சரி,
நான் வரேன். ஏங்க உங்க டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போங்க. தேங்க்ஸ். ஆ. கவிதா, அக்கா, எனக்கு தேடி தேடி மாப்பிள பாக்கும்போது அது அக்கா மேல இருக்கிற பாசம்னு நினைச்சேன். ஆனா நீ உனக்குன்னு மாப்பிளைய தேடிக்கிட்டு உன் வழியில குறுக்க நான் நிக்க கூடாதுன்ற சுயநலத்துல பண்ணிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? உன் பிறந்த நாளைக்கு அவன் புடவை எடுத்து கொடுக்கறதும் நீ பண்ண கேசரிய உனக்கு ஊட்டுறதையும் எல்லாம் பார்த்துட்டேன். இல்லக்கா, நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். என்ன சொல்ல போற? ஆவிங்களுக்கு கொடுக்கிற எரிசோரை தடுத்து நிறுத்தி இந்த ஊருக்கே துரோகம் பண்ணா, என்ன எதிர்த்து நின்னா, அவன் மேல நீ ஆசைப்பட்டா நான் ஏத்துக்கணுமா? அக்கா, அவர் ரொம்ப நல்லவருக்கா. அவனுக்கு பறிஞ்சு என்னையே எதிர்த்து பேசுறியா? அக்கா, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவரோடதான். முடிவே பண்ணிட்டியா? இல்லக்கா, உங்க சம்மதம் கிடைக்கணும் தான். நான் மாட்டேன்னு சொன்னா அக்கா, உன் காலடியிலே நான் உயிரை விட்டுருவேன்க்கா. நீ சரின்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். இது வரைக்கும் உனக்கு பிடிக்காத எதையும் நான் செஞ்சதில்ல. இந்த ஒரு விஷயத்துல எனக்கு விட்டு கொடுக்கா. இதையும் ஒரு அக்கா கிட்ட தங்கச்சியா கேட்கல, ஆத்தா ரூபத்துல இருக்க உன்கிட்ட ஒரு பக்தியா கேக்குறேன். உன் சக்தி உண்மைனா எங்களை சேர்த்து வை. சம்மதம்னு சொல்லு. இதுதான் உன் விதினா நீ ஆசைப்பட்டபடியே நடக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்மா பலிகாசு போடுங்கம்மா. இதான் சாமி. நல்லது. அம்மா பலிகாசு போடுங்கம்மா. கொஞ்சம் இருங்க சாமி. இந்தாங்க. ஆத்தா உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோமா. பலிகாசு போடுங்கம்மா. இந்தாங்க சாமி. இந்தாங்க சாமி. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி. ஹலோ மச்சி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? இல்லடா, வந்த வேலை இன்னும் முடியல. முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன். வந்ததுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். கண்டிப்பா கால் பண்றேன்டா. சரி சரி, ஓகே. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஆஹா, சரி சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லு. அதான் தெரியும்லடா. ஹலோ, ஒரு நிமிஷம்டா. எங்க போறீங்க இந்த நேரத்துல? என்னாச்சு? அப்பாவை காணோம், அதான் தேடி போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல தனியா போறீங்க? நான் கூட வரேன். இல்ல இல்ல, பரவாயில்ல. அட வாங்க. வாவ், நல்ல இருட்டு, காத்து, எவ்வளவு அமைதியான கிராமம். ரொம்ப அருமையா இருக்குல்ல? உங்களுக்கு ராத்திரியே ரசிக்க தோணுது, எனக்கு ஏண்டா ராத்திரி வருதுன்னு இருக்கு. எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறாருன்னு தேடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. உங்க அப்பா விழுந்தா மட்டும் கவலைப்படுறீங்க, நான் விழுந்தா கவலைப்பட மாட்டீங்களா? இல்ல, உங்களை பார்த்ததுல இருந்து எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு விழுந்துட்டேங்க. என்னங்க, நான் அடிச்ச கவுண்டர் சரியில்லையா? சைலண்டா இருக்கீங்க. இப்ப நான் எதையும் ரசிக்கிற மூட்ல இல்ல. சாரிங்க. எப்படியாவது உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். எங்க போயிட்டு போறாரு? இந்த பக்கம் போலாம். எங்க போயிருப்பாரு? ஏங்க, இங்க இவ்வளவு இருட்டா இருக்கு, இங்க வந்திருக்க மாட்டாருங்க. இருங்க பாப்போம். சார், அப்பா அப்பா ஏந்திரிங்கப்பா. இவர் ஏந்திருக்கிற நிலைமையில இல்ல, தூக்குங்க.
ஏங்க நான் இருந்ததால தூக்கிட்டு வர முடியுது. நீங்க தனியா வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தெரிஞ்சவங்க யாரையாவது கூட கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆமா, இவர் இப்படி குடிக்கிறாரு. இவர் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்னங்க கண்டிக்கிறது இல்லையா? நான் கண்டிக்க போய் திடீர்னு இவர் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாருன்னா எனக்குன்னு யார் இருக்கா? ஏங்க என்னங்க பேசுறீங்க? நான் இருக்கேங்க. உங்களுக்காக கண்டிப்பா இருப்பேங்க. பாத்துப்பா. அப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாங்க, ஊட்டி விடலாம். இல்ல, அவர் சாப்பிட மாட்டாரு. அட்லீஸ்ட் தண்ணியாவது கொண்டு வந்து வைங்க, நைட் அவருக்கு தேவைப்படுமே. யோ சண்முகம், உன் பொண்ணை நான் விரும்புறேன். அதை உன்கிட்ட சொல்லி கல்யாண பேச்சு எடுக்கலான்னு பார்த்தா நீ எப்ப பார்த்தாலும் குடி போதிலேயே இருக்கியே. இந்த ஊர்லயே இருந்து உன் பொண்ணு மனசுல இடம் பிடிச்சிட்ட. ஆனா உன்கிட்ட நான் எப்படி பேச போறேன்னு தெரியல. குடிபோதையில இருக்கிற உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இத எப்படி நானா பேச முடியும்பா? எங்களை அந்த ஆத்தா தான் சேர்த்து வைக்கணும். ரொம்ப தேங்க்ஸுங்க. நானும் தேங்க்ஸ் சொல்லணுங்க. எதுக்கு? நீங்க எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க? இல்ல, என் அப்பாவை கூட்டிட்டு வரதுக்கு வீடு வரைக்கும் கூட வந்தீங்கல்ல, அதுக்கு தான். சரி, நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இல்ல,
என் மனசுல இருக்கிற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்ற வாய்ப்பு கொடுத்தீங்களே, அதுக்காக தான். அப்படி என்ன சொன்னீங்க? அது உண்டியல் வசூல் முடிஞ்சதும் சரிம்மா. உடனே ஆடு வாங்கணும். சரிம்மா. புரிஞ்சுதா? ஜானகி, என்ன பழக்கம் இது? வெளியூர்காரனோட உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல, அப்பா குளக்கரையில குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு. அப்போ இவர்தான் தூக்கிட்டு வர எனக்கு ஹெல்ப் பண்ணாருக்கா. அதுக்காக நடு ராத்திரிலயே உட்கார்ந்து பேசுறது? ஏய், இங்க வா. காப்பு கட்டு முடிஞ்சதும் கல்யாணம். அக்கா என்ன சொன்னாங்க? உங்க அப்பா கிட்ட நான் என்ன சொன்னேனோ அதை தான் சொல்லிட்டு போறாங்க. அப்பா கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? காப்பு கட்டு முடிஞ்சதும் கல்யாணம்.